கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய அற்புத நாமத்தின் நிமித்தம் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைன் கேட்டுட்டு நம்ம ஆண்டவர் வார்த்தைக்குள்ளே வருவோம். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரக்கூடிய வேத வசனம் 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 Kings சாப்டர் 12 வெர்ஸ் 20. அதில் பாருங்கள், யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணி கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த ராஜாவோட மரணத்தை நம்ம பார்க்குறோம். அந்த ராஜா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அசாசினேட்டட். அதாவது நம்ம ஒரு தேச தூரம் பண்ணும்போது நம்மளுக்கு அது நடக்கும். அதே போல் இங்கேயும் அந்த ராஜாவுக்கு நடந்த நிலைமையை பாருங்கள். யோவாஸோடைய ஊழியக்காரங்க, யோவாஸ் தான் ராஜா. ஸோ அவங்க ஊழியக்காரங்க அவரை கொன்று போடுறாங்க. நம்ம இதுக்கு மேலுள்ள வசனத்தை நம்ம வாசித்தோன்னா, அவங்க அவங்க நாட்டுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி சர்ச்சில் உள்ள எல்லா விஷயத்தையும், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும், காணிக்கை எல்லாத்தையுமே அந்த எதிரி நாட்டுக்கார்ட்ட கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஸோ இது ஒரு தப்பான விஷயம். இது ஆண்டவருக்கே பிடிக்காத விஷயம். அவங்க நாட்டு மக்களுக்கும் அது பிடிக்கலை. ஸோ அது அவங்களுக்கு அந்த விளைவு பாருங்கள், அந்த ராஜாவுக்கு நடந்த நிலைமை பாருங்கள். இதில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற காணிக்கை, ஆண்டவருக்கு கொடுக்குற பலிகள், அது ஆண்டவருக்காக கொடுக்கப்படுது. அதை எக்காரணத்து கொண்டும் நம்ம அதை வேறு எந்த இதுலேயோ வேறு இதுலேயோ செலவழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இதில் அழகாக நம்மகிட்ட பேசுகிறாங்க. நாமளும் ஆண்டவருக்காக காணிக்கை எடுத்து வைப்போம், தசம்பாகம் கொடுப்போம். அதை ஆண்டவருக்கு தான் சேரணும். ஒரு விஷயத்தை எடுத்துச்சிட்டோம், அது ஆண்டவருக்கு தான் சேரணும். அது எக்காரணத்து கொண்டும் வேறு எந்த விஷயத்துக்கு நம்ம செலவழிக்கக்கூடாதுங்கிறதான் ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்துறாங்க. நம்மளுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். நம்மளுக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், 10ல் ஒரு பகுதி வைக்கிறேன், ஆனால் எனக்கே இப்போ காசு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க. நான் என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். நான் ஒருவேளை அந்த ஒரு கொஞ்சம் ரூபா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்குற காணிக்க நான் கரெக்டாக வச்சுறேன். ஆண்டவர் அதுக்கு பன்மடங்கான ஆசீர்வாதத்தை தருவாங்க. ஸோ அதான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவருக்காக நம்ம ஒரு காணிக்க வைக்கும்போது அது ஆண்டவருக்கே சேரணும். அதை நம்ம வேறு எக்காரணத்து கொண்டும் வேறு எந்த விதத்துலையும் அது சொல்லிக்கக்கூடாது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த வேலைக்காக நன்றியப்பா. இன்றைக்கி அன்று ஒரு சிலராக அந்த நேரத்தில் கூடி ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அன்றைய அவங்க மனபாரத்தில் இல்லை பண கஷ்டத்தில் குடும்ப பிரச்சனையில் இருக்கலாம்ப்பா. அன்றைய அவங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல சௌக்கியத்தை கட்டிடுங்க. அதே போல் அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை கொடுங்கப்பா. அன்றைய நீங்கள் வசனத்தில் கற்றுக்கொண்டபடி நாங்கள் அதை நடந்து கொள்ள அன்றைய எக்காரணத்தை கொண்டு நாங்கள் விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அன்றைய நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் அன்றைய நாங்கள் சாட்சியாக வரக்கூடிய காலங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.